ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிறிஸ்மஸில் அதனால் எங்கள் பிள்ளைகள்லாம் ஒரே லீவு. காலையில் இருந்து நேற்று நைட்டில் இருந்து வேற சொல்லிட்டாங்க, ஒரே பிரியாணி வேணும் பிரியாணி வேணுமான்னு. இன்றைக்கி மார்கழி மாதமா சரி, எங்கள் வீட்டில் சிக்கன் மட்டனு எதுவும் சேர்க்க மாட்டோம். ஸோ சரி, பிள்ளைங்க கிறிஸ்மஸை கொண்டாடட்டும்னு சொல்லி பிரியாணி செய்யவே ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிடுவோம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கறி மசாலா, பட்டை, கிராம்பு, சோம்பு, ரெண்டு தக்காளி, பல்லாரி, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாமே நான் பிள்ளைகளே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு அடுப்பு பக்கத்தில் நின்று செய்கிற வேலை மட்டும்தான். குக்கரில் இப்போ சோம்பு போட்டாச்சு, கிராம்பு, போட்டு அதெல்லாம் கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருவோம். க்ளீன் பண்ண பிறகு அது எல்லாமே ரெடி பொரிஞ்ச பிறகு அந்த காய்கறியை நம்ம போட்டுருவோம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அதெல்லாம் இந்த வீடியோவில் காமிக்கல. நான் கட் பண்ணி மட்டும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கழுவி. அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். வதக்கி விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் வதக்கட்டும் காய்கறி எல்லாத்தையும். அதுக்குள்ளே பிள்ளைகளுக்கு எப்போம்மா பிரியாணி ரெடி ஆகும் சொல்லி ஒரே ஆவலாக இருக்குதுங்க. நம்ம பிரியாணியை சாப்பிட்னா பிள்ளைகளுக்கு அவ்வளோ விருப்பம் முழக்க. சரி, எப்படி தான் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம், பிரியாணி எப்படி தான் வருதுன்னு. இன்றைக்கி காய்கறியெல்லாம் வதங்கின பிறகு பிரியாணி மசாலா கடையிலேருந்து நான் வாங்கி வச்சுருக்கேன் ரெடிமேடாக. அந்த மசாலாவை போட்டு அது ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு அரிசி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நான். நம்ம எப்போயும் சாதாரண வீட்டுக்கு யூஸ் பண்ண ரைஸ் தான் கழுவி வச்சுருக்கேன். அதை போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி எல்லாமே போட்டு குக்கரை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். ஒரு விசில் வந்த பிறகு திறந்து பார்த்தோன்னா பிரியாணி பார்த்தீங்களா கமக்குது.